அண்ணன் வெள்ளையன் அவர்கள் காலமானார் என்ற தகவல் அறிந்து நான் மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளானேன். அப்போது வெளியே சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். அவருடைய திருவுடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிற வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அண்ணன் தங்கராஜ் புகழேந்தி அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு துக்கம் விசாரித்தேன். இன்னும் அது எனக்கு ஒரு நெருடலாகவே இருக்கிறது, ஒரு குறையாகவே இருக்கிறது. ஒரு இரங்கல் அறிக்கை வெளியிட்டு அவர் வெறும் ஒரு சங்க தலைவர் அல்ல, வணிகர் சங்க தலைவர் அல்ல. அவர் இந்த தமிழ் சமூகத்தின் நலன்களுக்காக பாடாற்றிய ஒரு பெரும் தலைவர். எனவே அவருடைய இறுதி நிகழ்வை அரசு நிகழ்வாக நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து நான் அறிக்கை வெளியிட்டேன். நான் இங்கே சந்தானம் அவர்களின் உரையை உற்று கவனித்தேன். வெள்ளையன் அவர்கள் எத்தகைய பரிமாணங்களை கொண்டிருந்தார், தலைமை பண்புகளை பெற்றிருந்தார், போர்க்குணம் வாய்ந்தவராக இருந்தார், பரந்த பார்வை கொண்டவராக இருந்தார், சமூக அக்கறை உள்ளவராக இருந்தார், தமிழ் பற்றாளராக இருந்தார் என்பதையெல்லாம் அவர் ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தினார். அவருடைய உரையை அப்படியே நான் வழிமொழிகிறேன். அண்ணன் வெள்ளையன் அவர்கள் வெறும் வணிகர் சங்க தலைவராக மட்டும் இயங்கியவர் அல்ல. அவரிடத்தில் மொழி உணர்வும் இன உணர்வும் மேலோங்கி இருந்தது. சமூக நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு மேலோங்கி இருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதேனும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வணிகர்களுக்கும் இடையிலே பிரச்சனை வந்தால் ஒரு சார்பு நிலை எடுத்து பிரச்சனையை வளர்க்கக்கூடியவராக இல்லாமல் இரு தரப்பையும் உடனே சந்திக்க வேண்டும், அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும், சுமூகமான ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக செயல்பட்டவர். எத்தனையோ பல சான்றுகளை என்னால் சொல்ல முடியும். கடலூர் மாவட்டத்தில் 1-2 பிரச்சனைகள் நடந்தன. அடுத்த நாளே அந்த பகுதிக்கு போய் நின்று அந்த மக்களோடு அவர் வணிகர்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். வடலூரிலே அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. இங்கே கிழக்கு கடற்கரை சாலையில் கல்பாக்கம் அருகே ஒரு சம்பவம். அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, தீவுத்திடலிலே சிறுத்தைகளின் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்த தோழர்கள் ஒரு தேநீர் கடையிலே நின்று தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போது ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனை முற்றி கல்வீச்சு தீ வைப்பு என்கிற அளவுக்கு அது முற்றிவிட்டது. நள்ளிரவு நேரத்திலே உடனடியாக அவர் என்னை தொடர்பு கொண்டு அந்த விவரத்தை எடுத்து சொல்லி, அந்த பகுதியில் வணிகர்களாக இருக்கிற இஸ்லாமியர்களிடத்திலே திருமாவளவனை தொடர்பு கொள்ளுங்கள் என்று என் எண்ணை கொடுத்து தொடர்பு கொள்ள சொல்லி உடனடியாக நான் அந்த பகுதிக்கு சென்று இரு தரப்பாரையும் அழைத்து பேசி, இரு தரப்பார் அல்ல ஒரு தரப்பார் தான், ஏனென்றால் பிரச்சனை செய்தவர்கள் வழிபோக்கர்கள் போல வந்து போனவர்கள், அந்த ஊரை சார்ந்தவர்கள் அல்ல. யாரோ நிகழ்ச்சிக்கு வந்தார்கள், கொடி கட்டி வண்டி நின்று கொண்டிருந்தது என்று மட்டும்தான் சொல்லப்பட்டது. என்றாலும் கூட அந்த பதற்றத்தை தணிப்பதற்கு அண்ணன் வெள்ளையன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி
உடனடியாக நான் அந்த கல்பாக்கம் பகுதிக்கு போய் அவர்களை எல்லாம் திரட்டி அவரிடத்திலே நான் பேசி அமைதியை ஏற்படுத்தினேன். இது ஒரு சான்றுக்காக சொல்லுகிறேன். பொதுவாக இதுபோல பிரச்சனைகள் வருகிற போது கையாள தெரியாமல் பல இயக்கங்களின் தலைவர்கள், சங்கங்களின் தலைவர்கள் அதனை முற்ற வைத்து பிரச்சனையை பெரிதாக்கி விடுவார்கள், ஊதி பெருக்கி விடுவார்கள். எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதனை இலகுவாக கையாளக்கூடிய ஒரு வல்லமை, ஆளுமை, தலைமை பண்பு, பரந்த பார்வை, சமூக பொறுப்புணர்வு அண்ணன் வெள்ளையன் அவர்களிடத்திலே மேலோங்கி இருந்தது. நான் அவ்வப்போது அதை உணர்ந்திருக்கிறேன். எந்த நேரத்தில் அவரை நான் சந்தித்தாலும் அவர் சிரித்த முகத்தோடு தான் என்னை ஆறத் தழுவுவார், கை குலுக்கி தட்டி கொடுப்பார். அவருடைய நடை உடையில் ஒரு மிடுக்கு இருக்கும். அண்ணன் அறிவுமதி அவர்கள் சொன்னதைப் போல அவருடைய முறுக்கு மீசையில் ஒரு கம்பீரம் இருக்கும். அவருடைய குரலில் உறுதி தொனிக்கும். ஒருபோதும் என்னை அவர் எதிர்மறையாக விமர்சித்ததே இல்லை. நான் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது சரி என்று ஊக்கப்படுத்துகிற, உற்சாகம் ஊற்றுகிற ஒரு நேர்மறை அணுகுமுறைகளை கொண்டவர். அதுவெல்லாம் எல்லோருக்கும் வாய்க்காது. ஆளுமை பண்பு என்பது, தலைமை பண்பு என்பது வலிந்து நாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அது இயல்பிலேயே வளரக்கூடிய ஒன்று. அது ஒரு ஆட்டிடியூடு. அது இயல்பிலேயே வளரக்கூடிய ஒன்று. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்திருந்தால் மிகப்பெரிய சக்தியாக அவர் மாறியிருப்பார். மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு தலைமையாக உருவெடுத்திருப்பார். அவருடைய சங்கம் உடைந்த நேரத்தில் கூட எனக்கு தெரிந்து அவர் ஒரு வார்த்தை கூட எதிர்மறையாக எம்மை போன்றவர்களிடத்திலே விமர்சனம் செய்ததில்லை. வெளியேறியவர்களை பற்றி புகார் சொன்னதில்லை, குறை சொன்னதில்லை. இது எல்லோருக்கும் வாய்க்காது. நான் அறிந்த வரையில் சொல்லுகிறேன். அவரிடத்திலே ஒரு தொலைதூர பார்வை இருந்தது. அது இடதுசாரி பார்வையாக இருந்தது, தமிழ் தேசிய பார்வையாக இருந்தது. இங்கே எல்லோரும் சொன்னதை போல ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவர் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். தம்பி முத்துக்குமார் இறந்தபோது அவர் அதை எப்படி வழிநடத்தினார், கையாண்டார், அதிலே எந்த அளவுக்கு அவர் தீவிரமான ஈடுபாட்டினை காட்டினார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஒரு வணிகர் சங்க தலைவராக அவர் வணிகர்களோடு மட்டும் தன்னுடைய நட்பை, உறவை, தொடர்பை சுருக்கிக் கொண்டு அவர் தனக்கென்று ஒரு வளையத்தை உருவாக்கி கொண்டு முடங்கி இருக்கவில்லை. தொடர் சந்தானம் அவர்கள் சொன்னதைப் போல அயல்நாட்டு நேரடி முதலீடுகளை எதிர்ப்பதில் அவர் முன்னணியில் இருந்தார். ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்ப்பதில் எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்தார். உலக வர்த்தக நிறுவனத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட காட் ஒப்பந்தத்திற்கு எதிரான விழிப்புணர்வை வணிகர் சமூகத்தினரிடையே உருவாக்கினார். இதெல்லாம் எல்லா தலைவர்களும் செய்ய மாட்டார்கள். தான் கூட இருப்பவர்கள், தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு, தலைவர்களுக்கு. ஆனால் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் தன் தலைமையை ஏற்று பின்பற்றக்கூடிய அனைவரையும் அரசியல் படுத்த வேண்டும்
என்கிற புரிதலை கொண்டிருந்தார், தெளிவை பெற்றிருந்தார், அதற்கான வலிமையும் பெற்றிருந்தார். இன்றைக்கு சிறு வணிகர்களின் நிலை என்ன? சிறு வியாபாரிகளின் நிலை என்ன? இதையெல்லாம் அவர் முன்னுணர்ந்தார். இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்பதை 20-25 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்தார். என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியவில்லை. அரசியல் கட்சிகளே அதை உலக வர்த்தக நிறுவனத்தின் மூலம் உருவான காட் ஒப்பந்தத்தை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுவிட்ட நிலையில் இந்தியாவும் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு விட்ட சூழலில் அண்ணன் வெள்ளையன் குரல் எடுபடவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் இடதுசாரி அமைப்புகளின் குரல்கள் ஒலித்தன, அவையும் எடுபடவில்லை. இன்றைக்கு சின்ன சின்ன வியாபாரத்தில் கூட ரிலையன்ஸ், அம்பானி போன்றவர்கள் உள்ளே நுழைந்து ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். பெட்டிக்கடை வியாபாரங்கள் கூட இன்றைக்கு அருகி போய்விட்டன, நம்முடைய கைகளில் இல்லை. A to Z ஒரே இடத்தில் கிடைக்கும். கொத்தமல்லி கீரை கூட பெரிய மால், மிக பிரம்மாண்டமான சந்தையிலே ஒரே இடத்தில் கிடைக்கும். அந்நிய நேரடி முதலீடு, காட் ஒப்பந்தம் தான் அதற்கு காரணம். உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற கோட்பாடுகள் தான் காரணம். அதனால்தான் இன்றைக்கு பொதுத்துறைகள் எல்லாம் தனியார் துறைக்கு போய் கொண்டிருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலே தனியார் துறைகள் எல்லாம் பொதுத்துறைகளாக மாற்றப்பட்டன. தனியார் வங்கிகள் எல்லாம் தேசிய வங்கிகளாக மாற்றப்பட்டன. தனியார் பேருந்துகள் எல்லாம் நாட்டுடைமைகளாக அரசு பேருந்துகளாக மாறின. இப்பதான் நம்ம இந்த அரசு பேருந்துலாம் பார்க்கிறோம். 30-40 வருடங்களுக்கு முன்பு, 50 வருடங்களுக்கு முன்பு பேருந்து என்றாலே அது தனியார் நிறுவனங்களாகத்தான் இருந்தன. கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் பேருந்துகள் எல்லாம் நாட்டுடைமைகளாக ஆக்கப்பெற்று ஒவ்வொரு பேருந்திலும் திருவள்ளுவருடைய படம் பொறிக்கப்பட்டது, வைக்கப்பட்டது, திருக்குறள் பொறிக்கப்பட்டது. அப்படி ஒரு காலத்திலே தனியார் துறைகள் எல்லாம் அரசு துறைகளாக மாற்றப்பட்டன. ஆனால் இன்றைக்கு அரசு துறைகள் மெல்ல மெல்ல தனியாருக்கு போய்கொண்டே இருக்கின்றன. பொதுத்துறைகள் எல்லாம் தனியாருக்கு போய்கொண்டே இருக்கின்றன. 2 நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தி சொன்னதாக செய்தியாளர்கள் வந்து என்னிடத்திலே கேட்டார்கள். இந்தியாவின் பொருளாதாரத்தை 2 நபர்கள் தீர்மானிக்கிறார்கள், அதானி, அம்பானி. என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ராகுல் காந்தி சொல்லுவது 100 விழுக்காடு உண்மை. அவர்கள் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, அரசியலையும் அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு யார் வர வேண்டும் என்பதையும் அதானியும் அம்பானியும் தான் தீர்மானிக்கிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் அதானியின் அம்பானியின் பினாமிகளாகத்தான் இருக்கிறார்கள், பொம்மைகளாகத்தான் இருக்கிறார்கள். உண்மையிலேயே பிரதமர் மோடி என்பதை விட அதானி என்று சொல்லுவதுதான் பொருந்தும். உண்மையிலேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்பதை விட அம்பானி என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னேன். இந்த நிலை ஏன் ஏற்பட்டது? உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல் என்கிற கொள்கைகள் தான். இதை எவ்வளவு பேர் நாம் புரிந்து கொண்டோம்? இதை புரிந்து கொண்டவர் அண்ணன் தா வெள்ளையன் அவர்கள். தா வெள்ளையன், தங்கராஜ் வெள்ளையன். தா வெள்ளையன் என்றால் தலைவர் வெள்ளையன். தலைவர் வெள்ளையன், அந்த தலைமை பண்பு அவரிடத்திலே இருந்தது. சிறு வணிகர்களுக்கு எப்படி பாதுகாப்பு அரணாக இருந்தார் என்பதையும் அவர் விளக்கி சொன்னார். உண்மைதான். வழிப்பறி செய்யக்கூடியவர்களால் பாதிப்பு, கமிஷன் பெறக்கூடியவர்களால் பாதிப்பு,
கந்துவட்டி தொழில் நடத்தக்கூடியவர்களால் பாதிப்பு, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி என்று எவ்வளவோ கந்துவட்டி தொழில் சிறு வணிகர்களின் வாழ்வை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றன, சீரழித்துக் கொண்டிருக்கின்றன. எண்ணற்ற பல பாதிப்புகள். அன்றன்றைக்கு அவர்களின் வாழ்வுக்கு தேவையான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய தொழிலை செய்தவர்கள் இன்றைக்கு தெருவிலே நிற்கிற நிலை. 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவான முதலீட்டை போடக்கூடிய பல லட்சக்கணக்கான சிறு வணிகர்கள் கடுமையாக இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறு குறு தொழிலாளர்களே, தொழில் முதலீட்டாளர்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறு குறு தொழில் முதலீட்டாளர்கள் இன்னும் பெரிய ஒரு முதலாளி என்கிற இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களே இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தனியாருக்கு தருகிறார்கள். துறைமுகத்தை தனியாருக்கு தருகிறார்கள், விமான நிலையத்தை தனியாருக்கு தருகிறார்கள், ரயில் நிலையத்தை தனியாருக்கு தருகிறார்கள். தனியார் ரயிலே ஓட போகுது. இன்னும் சில ஆண்டுகளில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இவ்வளவு பெரிய பாதிப்புகளை இவையெல்லாம் ஏற்படுத்தும் என்பதை முன்னுணர்ந்து அவற்றை எதிர்க்கிற போர்க்குணம் கொண்டவராக அண்ணன் வெள்ளையன் அவர்கள் இருந்தார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஈழத்தமிழர் பிரச்சனையை பொறுத்தவரையில் எந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக இருந்தாலும் என்னை விட்டுவிட்டு அண்ணன் வெள்ளையன் நடத்த மாட்டார், எனக்கு தகவல் சொல்லாமல் செய்ய மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு என் மீது ஒரு நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு உலகத் தமிழர்கள் நம்மை போன்றவர்களின் உழைப்பையும் நம்மை போன்றவர்களின் பங்களிப்பையும் மிக சாதாரணமாக அலட்சியப்படுத்திவிட்டு விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு தம்பி அயல்நாட்டில் இருந்து அழைத்தார். யாரோ ஒருவர் அயல்நாட்டு அழைப்பு வருகிறதே, திரும்ப திரும்ப வருகிறதே என்று நான் அந்த அழைப்பை எடுத்தேன். அவர் எடுத்ததும் பேசினார். என்னென்ன இப்பெல்லாம் நீங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பேசுறதில்லை அப்படிங்க. உனக்கு யாருப்பா சொன்னது? நான் பேசுறது உனக்கு சேரலை, நீ கவனிக்கிறதில்லை, இப்போ உன் கவனமெல்லாம் வேறு பக்கம் போயிருச்சு. இல்லை, அண்மையில் ஒற்றை பனை மரம் ஒரு திரைப்படம் வந்துச்சு, அதில் உங்கள் கருத்து சொல்லலையே. நான் அந்த படம் பார்க்கல, கருத்து சொல்லலை. இல்லை, அண்ணன் சத்யராஜ் ஒரு மாதிரி பேசியிருக்கிறாரு, அந்த பேச்சுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொன்னீங்கன்னா? அவர் என்னப்பா பேசினார்? அண்ணன் பிரபாகரன் எவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியின் வடிவம், அவரை களங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படிலாம் அவர் ஒன்றும் சொல்லலையாப்பா, நான் கும்பலில் இருக்கிறேன், கொஞ்சம் நேரம் கழித்து பேசு. அவர் அண்ணன் என்ன சொன்னார்னு பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். இன்றைக்கு உலகத் தமிழர்கள் பார்வையிலே அண்ணன் அறிவுமதி என்ன பங்களிப்பு செய்தார் என்பது தெரியவில்லை. ஈழத்தமிழர்களுக்காக நம்முடைய கொள்கை முரசு அண்ணன் சத்யராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு ஈழத்தமிழர்களின் விடுதலைக்கான களத்திலே பங்களிப்பு செய்திருக்கிறார், பாடாற்றி இருக்கிறார், அவர்களுக்கு தெரியவில்லை, கண் மறைக்கிறது. அண்ணன் வெள்ளையன் போன்றவர்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருந்தார்கள், தீவிரம் காட்டினார்கள், உண்மையாக உழைத்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு தம்பி முத்துக்குமாருக்கு, கரும்புலி முத்துக்குமார் என நாங்கள் அவனுடைய நினைவு நாளை ஆண்டுதோறும் வீரவணக்க நினைவு நாளாக கொண்டாடி வருகிறோம், நினைவு கூர்ந்து வருகிறோம். அவன் பிறந்த ஊரிலே அவனுக்கு ஒரு திருவுருவச் சிலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவி இருக்கிறது. அவன் தீக்குளித்து மாண்டபோது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற நிலையில் நீ யாருக்கேனும் ஏதேனும் சொல்ல விரும்புகிறாயா என்று காவல்துறையினர் கேட்டபோது அவன் என் குடும்பத்தினருக்கு இது சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. தன்னோடு தங்கியிருந்த தங்கைக்கு இதை சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. என் இறப்பை பற்றி 2 பேருக்கு சொல்ல வேண்டும், அண்ணன் பிரபாகரன் அவர்களிடமும் அண்ணன் திருமாவளவன் அவர்களிடமும் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். அடுத்த வரி சொல்லியிருக்கிறான், என் இறப்பை பற்றி எப்படியும் அண்ணன் பிரபாகரன் தெரிந்து கொள்வார். பாருங்க எந்த அளவுக்கு அந்த சமூகத்தினுடைய
இருப்பை புரிந்து வைத்திருக்கிறான் என்பது. இது எதுவும் நான் இட்டுக்கட்டி பேசவில்லை, இதை எந்த ஊடகமும் பதிவு செய்யவில்லை. அன்றைக்கு மாலை வந்த மாலை மலரில் மட்டும்தான் ஒரு செய்தி இருந்தது. அப்படியே இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். அண்ணன் திருமாவளவனுக்கு தகவல் சொல்ல மாட்டார்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த சமூக உளவியலை அவன் எப்படி உணர்ந்திருக்கிறான், எப்படி இந்த சமூகம் திருமாவளவனை புறக்கணிக்கிறது என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். என் இறப்பை 2 பேருக்கு சொல்லுங்கள், ஒன்று அண்ணன் பிரபாகரனுக்கு, இன்னொன்று அண்ணன் திருமாவளவனுக்கு என்று சொன்னவன் தம்பி முத்துக்குமார். நான் உண்ணாநிலை அறப்போராட்டம் இருந்தபோது 4 நாட்களும் என்னோடு அவன் இருந்திருக்கிறான். எனக்கு தெரியாது, வன்னியரசு சொன்ன பிறகுதான் தெரியும். கூடவே இருந்தான் என் தம்பி. இப்போ எனக்கு ஒரு குற்ற உணர்வு, நாம் அந்த போராட்டத்தை 4வது நாளே முடிச்சிட்டோம். அதில் அவனுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு வெறுப்பு ஏற்பட்டு இருக்கலாம், ஒரு விரக்தி ஏற்பட்டு இருக்கலாம். இந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்திருந்தால் வேறு வடிவத்தை எது பெற்றிருக்கும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பெரிய எழுச்சியை பெற்றிருக்கும், யுத்தத்தை நிறுத்தி இருக்க முடியும் என்று அவன் யூகித்திருக்கலாம். இந்த போராட்டம் நின்றதால் இனி வழியில்லை என்கிற ஏமாற்றம் அவனுக்கு இருந்திருக்கலாம், மன உளைச்சல் இருந்திருக்கலாம், நம்பிக்கையை அவன் இழந்திருக்கலாம். அவ்வளவுதானா என்கிற ஒரு தாக்குதல் அவனுக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். அப்படித்தான் நான் எண்ணி பார்க்கிறேன், வேதனைப்படுகிறேன். அவன் 10 பக்க அறிக்கையை எழுதி வைத்துவிட்டு உடலில் தீ வைத்துக் கொண்டான். எவ்வளவு பெரிய தியாகம் அது, துணிச்சலான ஒரு தியாகம், ஈகம். எண்ணி பாருங்கள், வாழ வேண்டிய இளம் பருவம், குடும்ப வாழ்க்கையை சுவைக்காமல் தன்னை தமிழ் ஈழத்தின் விடுதலைக்காக மாய்த்து கொண்ட ஒரு மாபெரும் போராளி. அந்த அளவுக்கு முத்துக்குமார் என் மீது நம்பிக்கை வைத்திருந்ததை போலத்தான் அண்ணன் வெள்ளையன் அவர்களும் நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் இன்றைய அரசியல் மாயையில் உலகத் தமிழர்களே, இன்றைக்கு யார் 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 இந்த மக்களுக்காக, ஈழ விடுதலைக்காக தொடர்ந்து போராடினார்கள், அந்த அரசியல் வெப்பத்தை அடைகாத்தார்கள், இந்த விடுதலைக்கான வேட்கையை அடைகாத்தார்கள் என்பதை உணர முடியாத நிலையிலே இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை. அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஒரு விளக்கத்தை சொன்னார், திராவிடம் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை. அதில் புலிகள் எந்த அளவுக்கு அந்த கருத்தியலில் உடன்பாடு உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கான ஒரு சான்றினை சொன்னார், அவ்வளவுதான். இப்படி ஒரு விவாதம் நடத்துவதே என்னை பொறுத்தவரையில் அரசியல் அறியாமை என்றுதான் நான் கருதுகிறேன். திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு என்கிற இந்த கருத்தியலே ஒரு அரசியல் அறியாமை என்றுதான் நான் கருதுகிறேன். இதை ஒரு நிலப்பரப்பாக சிலர் பார்க்கிறார்கள், நிலப்பரப்பாக பார்க்கிறவர்களுக்கு அது இல்லை என்றுதான் தோன்றும். இதை ஒரு மொழியாக சிலர் பார்க்கிறார்கள், மொழியாக பார்த்தால் அது இல்லை என்றுதான் தோன்றும். இதை ஒரு இனமாக பார்க்கிறார்கள், தேசிய இனமாக பார்க்கிறார்கள், இதை ஒரு தேசிய இனமாக பார்த்தால் அது இல்லை என்பது உண்மைதான். நானே அப்படி பல மேடைகளில் பேசி அது தமிழ் மண்ணில் செய்தியாக வந்திருக்கிறது, அட்டைப்பட செய்தியாக வந்திருக்கிறது. திராவிடம் ஒரு தேசிய இனம் இல்லை, உண்மைதான். திராவிடம் ஒரு நிலப்பரப்பு இல்லை, உண்மைதான். திராவிடம் ஒரு ஒற்றை மொழி அல்ல, அது ஒரு ஒற்றை மொழி அல்ல, உண்மைதான். ஆனால் திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். கருத்தியல் அடிப்படையில் தான் அது கையாளப்பட்டது. தொடக்கத்தில் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக வெறுப்பை திராவிட அரசியல் வெறுப்பாக மாற்றுகிறார்கள். திமுகவை எதிர்த்தால் அது திமுக பார்த்துக் கொள்ளும், அது அரசியல். அதிமுக எதிர்ப்பை அதிமுக பார்த்துக் கொள்ளும், அது அரசியல். திமுகவை எதிர்த்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்பது உங்கள் கணக்காக இருக்கலாம், அது அரசியல். அதிலே நாம் தலையிட முடியாது. திமுகவை எதிர்த்தால் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை,
திராவிட அரசியல் என்பது தமிழர்களுக்கு எதிரானது, தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என்று சொல்லுவது ஒட்டுமொத்தத்திலே நம்முடைய அடையாளத்தை நொறுக்குகிற அரசியல், மிகவும் ஆபத்தான அரசியல். பெரியார் என்கிற பெரும் சுவரை, தடுப்பு சுவரை தகர்த்தெறிகிற முயற்சி அது. ஆரிய எதிர்ப்பில் இருந்து விலகுகிற முயற்சி, பார்ப்பனிய எதிர்ப்பில் இருந்து மக்களை மடைமாற்றம் செய்கிற முயற்சி, சாதிய எதிர்ப்பில் இருந்து இளம் தலைமுறையினரை திசை திருப்புகிற முயற்சி. அறிந்தோ அறியாமலோ அதை செய்கிறார். திமுகவை எதிர்ப்பதை பற்றி பிரச்சனை இல்லை, அது கட்சி அரசியல், பார்ட்டி பாலிடிக்ஸ். திமுகவை அதிமுக எதிர்க்கும், அதிமுகவை திமுக எதிர்க்கும். நீ என்ன செஞ்ச என்று அவர்கள் கேட்பார்கள், நீ என்ன செய்தாய் என்று இவர்கள் கேட்பார்கள். அது அவர்களுக்கு இடையிலான அரசியல் கணக்குகள். தந்தை பெரியார் என்கிற ஒரு பெரிய அடையாளத்தை தகர்க்கிற முயற்சியாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. பெரியார் இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் அவர் காங்கிரஸ் போன்ற இயக்கங்களிலே பணியாற்றி விட்டு வந்தார் என்பது நமக்கு தெரியும். ஏன் காங்கிரசிலேயே நீடித்திருக்கலாமே? பெரியார் போன்ற குடும்பத்தில் இருந்து வந்தவர்களுக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய பாதுகாப்பாளன். ஏன்னா நில உடைமையாளர்களுக்கு, பண்ணையார்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக ஒரு காலத்திலே காங்கிரஸ் இருந்தது. பெரிய தனக்காரர்களுக்கு, வணிகர்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரணாக இருந்தது அந்த காலத்தில். பெருஞ்சாதிக்காரர்களுக்கு பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தது அந்த காலத்தில். காங்கிரஸ் அவருக்கு மிக கம்ஃபர்டபிளான ஒரு ஜோன், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயக்கம் தான் காங்கிரஸ். ஏன்னா அவர் ஒரு தலித் இல்லை, அவருக்கு எந்த ஹியூமிலியேஷனும் கிடையாது, சாதி அடிப்படையிலான தீண்டாமை கிடையாது, இழிவு கிடையாது. சமூகத்தில் நல்ல மதிப்புள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான். ஒரு ஆர்த்தோடாக்ஸ் குடும்பம், கடவுள் நம்பிக்கை உள்ள பெற்றோருக்கு பிறந்தவர். பல கோவில்களுக்கு தர்மகர்த்தாவாக அவரே இருந்திருக்கிறார். நல்ல வருமானம் அவருக்கு இருந்தது, நிறைய நிலபுலங்கள் இருந்தன, தென்னந்தோப்புகள் இருந்தன, சொகுசாக வாழ முடியும். பணிவிடைகள் செய்வதற்கு ஏராளமான ஆட்கள் இருந்தார்கள், கூலி ஆட்கள் இருந்தார்கள். அரசியலில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் முதலமைச்சர் அல்லது தேசிய தலைவர், பிரதமர் என்கிற அளவுக்கு போயிருக்க முடியும் காங்கிரசிலே இருந்திருந்தால். ஏன் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தார்? அவர் காங்கிரசிலிருந்து வெளியே வந்த அரசியல் புள்ளியில் இருந்து நாம் அவரை பார்க்க வேண்டும். அந்த புள்ளிதான் ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு என்கிற அரசியல். கருத்தியல் சார்ந்தவர் அந்த முடிவை எடுக்கிறார். கருத்தியல் சார்ந்த அந்த முடிவை எடுக்கிறார். அவருக்கு முன்னதாக, பல பத்தாண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த மண்ணில் திராவிடம் என்கிற சொல் புழக்கத்திலே இருந்தது. அதை மறந்துவிடக் கூடாது. இதை யாரும் பேசுவதில்லை. பெரியார் தான் இதை கண்டுபிடிச்சாரு. அதனால் தான் தமிழ் தேசியம் வளராமல் போய்விட்டது, தமிழன் வீழ்ந்து போய்விட்டான் என்று அப்பட்டமான அந்த புழுகை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல் மிகவும் அயோக்கியத்தனமான அரசியல். பெரியாரை குறிவைத்து அவரை அவதூறு, அவருக்கு எதிரான அவதூறு பரப்புவது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே செய்கிற மிகப்பெரிய துரோகம். அது பெரியார் என்கிற அடையாளத்தை தகர்க்கிற முயற்சி என்பது ஒரு இன துரோக செயல். அது நான் குறிப்பிட்ட ஒரு அமைப்பை மட்டும் சொல்லவில்லை, இப்படி பல பேர் கிளம்பி இருக்கிறார்கள். பல பேர் இப்போது சமூக ஊடகங்களிலே கிளம்பி இருக்கிறார்கள், திராவிடம் அலறுகிறார்கள். பண்டிதர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்கிற பெயரில் ஒரு இயக்கத்தையே நடத்தியிருக்கிறார். பெரியார் அரசியல் வருவதற்கு முன்பே, இந்த மண்ணில் பிறப்பதற்கு முன்பே. ஆயிரத்தி 1890களிலேயே திராவிட மகாஜன சபை பண்டிதர் அயோத்திதாசரால் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்ப பெரியாருக்கு 20 வயசு அல்லது 15, 12, 13 வயசு இருக்கும். 79 தான் பிறக்கிறார். 1879 தான் பெரியார் பிறக்கிறார். 1891, 92 காலகட்டத்தில் திராவிட மகாஜன சபை இருக்கிறது. அதற்கு முன்னதாக திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ரெவரண்ட் ஜான் ரத்தினம் என்பவர் ஒரு தலித் தலைவர்
திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கத்தை நடத்தி இருக்கிறார். அதே காலகட்டத்தில் திராவிட பாண்டியன் என்கிற ஒரு இதழ் வெளிவந்திருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டு காலத்தில் பக்தி இயக்கங்களே திராவிடம் என்கிற சொல்லை கையாண்டு இருக்கிறார்கள். பல நூல்களை இயற்றி இருக்கிறார்கள். எனவே திராவிடம் என்பது பெரியார் கண்டுபிடித்த ஒரு தமிழ் தேசியத்திற்கு எதிரான அரசியல் என்று சொல்லுவது இவர்களுக்கான அரசியலுக்கு பயன்படுத்துகிற ஒரு உத்தி அது. எனவே இதை நாம் ஏற்க முடியாது. நீங்க திமுகவை எதிர்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தலையிட மாட்டோம். அது 75 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி, அதற்கு தெரியும் யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று. அதிமுகவை எதிர்த்துக் கொள்ளுங்கள், அது திராவிட இயக்கம் என்று நீங்கள் நம்பினால், திராவிட இயக்கம் என்று நீங்கள் நம்பினால் அதை எதிர்த்துக் கொள்ளுங்கள். தேர்தல் அரசியல் இருக்காத திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக விமர்சிப்பது தமிழ் தேசியத்திற்கே எதிரானது. அண்ணா திராவிடம் என்று சொல்லுகிற போதெல்லாம் தமிழ் தேசியம் என்கிற உணர்வோடுதான் அதை உச்சரித்தார். பெரியார் திராவிடம் என்று சொல்லுகிற போதெல்லாம் தமிழ் தேசியம் என்கிற உணர்வோடுதான் அதை அவர் பேசினார். அன்னைக்கு மதராஸ் மாகாணத்திற்குள் எல்லா மொழியும் பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள். அது மதராஸ் மாகாணம். அது அப்படித்தான் அந்த காலத்திலே நாம் பிறந்திருந்தாலும் இயக்கம் உருவாக்கி இருப்போம். அவர் காலத்திலே நாம் பிறந்திருந்தாலும் அப்படித்தான் இயக்கம் உருவாக்கி இருப்போம். இயங்கியலே ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பதுதான். எதுவுமே தனித்தனி சுயம்பாக உருவாகாது. எதுவுமே தனித்தனி சுயம்புவாக உருவாகாது. ஒன்றிலிருந்து மற்றொன்று. திராவிடத்திலிருந்து தான் தமிழ் தேசியம். திராவிடம் என்ற ஒரு கருத்தியல் இருந்ததால் தான் தமிழ் வாழ்ந்தது, தமிழ் இனம் வாழ்ந்தது, தமிழ் நிலப்பரப்பு பாதுகாக்கப்பட்டது. இல்லைனா எப்பவே இந்தி நம்மை சாப்பிட்டு இருக்கும், எப்பவே சனாதனம் நம்மை விழுங்கி இருக்கும், எப்பவோ இங்கு சமஸ்கிருதம் வந்திருக்கும். மோடிக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னால நீ நான் இந்திய கத்திருந்தோம்னா, பெரியார் இல்லாமல் இருந்திருந்தால், திராவிட அரசியல் இல்லாமல் இருந்திருந்தால், தமிழ் நிலம் என்பது எப்பவோ சனாதனத்தால் விழுங்கப்பட்ட ஒரு நிலமாக மாறி இருக்கும். இந்தி பேசக்கூடியவர்களாக நீயும் நானும் மாறி இருப்போம். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். உனக்கு இந்தி தெரியாது, எனக்கு இந்தி தெரியாது, அதனால் மோடி இங்க செல்லா காசு. அவரால் இங்க வந்து 4 வரி தான் மனப்பாடம் பண்ணி இந்த டெலிபிராம்டர்ல பார்த்து பேச முடியும். அது இந்தியில எழுதி சொல்லுவாங்க. பாரதியார் பாட்டு, திருக்குறள் 1 வரி 2 வரி தான் சொல்ல முடியும். நம்மகிட்ட அவங்க ஜம்பம் பலிக்கவில்லை. மோடியின் மோடி வித்தை இங்கே எடுபடவில்லை. காரணம் திராவிடம் தான், திராவிட அரசியல் தான், திராவிட இயக்கங்கள் தான், தந்தை பெரியார் அவருடைய சீடர்கள் தான், அவருடைய மாணாக்கர்கள் தான். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்தி திணிப்பை எதிர்த்து யுத்தம் இல்லையே, தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் சமஸ்கிருத மயமாதலுக்கு எதிரான போர் இல்லையே, தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும், தென்னிந்திய மாநிலங்களில் கூட வடவர் ஆதிக்க எதிர்ப்பு என்பது இல்லையே, தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களிலும், எந்த மாநிலத்திலும் மாநில உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு இல்லையே, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? அதுதான் பெரியாரின் வெற்றி, பெரியார் அரசியலின் வெற்றி, திராவிட அரசியலின் வெற்றி. எனக்கு தெரிந்து நான் அரசியலுக்கு வந்து 2001 இருந்து பிஜேபி படாத பாடுபட்டுப்பாங்க. திமுகவோடும் கூட்டணி வச்சு பார்த்தான், அண்ணா திமுகவோடும் கூட்டணி வச்சு பார்த்தான், யார் யாரோட கூட்டணி வச்சு பார்த்தான். தமிழ்நாட்டுக்குள்ள அவன் வேறே பிடிக்கல. அவன் வேறு இந்த மண், அவனுடைய விதை இந்த மண்ணுக்கு பொருந்தாது. இந்த மண்ணில் அது முளைக்காது. இந்த மண்ணில் அது முளைக்காது. சும்மா ஏதோ இப்போ அண்ணா திமுக ஓட்டை கொஞ்சம் வாங்கிட்டதுனால நாங்கள் வளர்ந்துட்டோன்றான். நீ தனியா நின்று பாரு, உன் கதி என்னன்னு தெரியும், உன் லட்சணம் என்னன்னு தெரியும். திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். இனமாக பார்க்க போனால் அதை மரபினம் என்று சொல்லலாம். இந்தியாவுக்குள்ள 2 மரபினம் தான், ரேஸ். மரபினத்தை ஆங்கிலத்தில் RACE, ரேஸ் என்று சொல்வார்கள். உலகம் முழுவதும் அப்படி மனித குலம் பல மரபினங்களாக இருக்கின்றன. மரபினங்களுக்குள் பல மொழி பேசக்கூடிய தேசிய இனங்கள் இருப்பார்கள். இப்ப திராவிட மரபினம், இன்னொன்னு ஆரிய மரபினம். ஆரியன் ரேஸ், திராவிடியன் ரேஸ். அம்பேத்கர் ஆரியன் ரேஸா என்ற கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் கூட திராவிடியன் ரேஸ் தான்.
அவர் நான் ஆரியன், பார்ப்பனர் அல்லாதவர். பெரியார் காலத்தில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தான் உருவாச்சு. ஆனா இன்றைக்கு தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சாதியவாதிகள் வலிமை பெற்று வருகிறார்கள். இதற்கெல்லாம் சனாதன அரசியல் தான் காரணம், பிஜேபி தான் காரணம், RSS தான் காரணம். எங்க இருக்குன்னு கேட்கிறான் பல பேர். அதை பார்க்கறதுக்கு உனக்கு பெரியார் கண் இருக்கணும். உனக்கு அதை பார்க்கணும்னா பிஜேபியினுடைய உண்மையான முகத்தை பார்க்கணும். நீ பெரியார் கண்ணாடி போட்டு பாரு, அப்பதான் தெரியும். நீ பிஜேபி கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்த்தனா பிஜேபியை உன்னால பார்க்க முடியாது. சனாதன கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்த்தா உன்னால RSS முகத்தை பார்க்க முடியாது. கிருமிகளை பார்க்கறதுக்கு பூத கண்ணாடி தேவைப்படுது இல்ல. இப்படி பார்த்தா என் கையில எந்த கிருமி இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனா இது நுண்ணாடியில வச்சு பார்த்தா எவ்வளவோ கிருமிகள் கையில் இருக்கும். ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுகிறது. இப்ப RSS நீ பார்க்கணும்னா அதற்கு பெரியார் கண்ணாடி தேவைப்படுகிறது, அம்பேத்கர் கண்ணாடி தேவைப்படுகிறது. அது ரெண்டையும் கழட்டிட்டு பேசுறோம் தான் இன்னைக்கு பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு என்கிற அரசியலை பேசுகிறவர்கள் ஆபத்தானவர்கள். அண்ணன் நம்முடைய கொள்கை முரசு சத்யராஜ் அவர்கள் பேசியதை கூட அவர்களால் இன்றைக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு இங்கே ஒரு விவாதத்தை, ஒரு உரையாடலை, நம்முடைய அடிப்படையான அரசியலுக்கு எதிரான உரையாடலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதை சும்மா யாரோ பேசட்டுன்னு விட்டுட்டு இருக்க முடியாது. இது சாதாரணமான ஒன்று அல்ல. இது சாதாரணமான ஒன்று அல்ல. மேடை கிடைக்கிறது என்பதற்காகவும், தொலைக்காட்சி கிடைக்கிறது என்பதற்காகவும், சமூக ஊடகங்கள் இருக்கின்றன என்பதற்காகவும் தம் விருப்பம் போல் ஆளாளுக்கு நஞ்சை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் என்கிற அரசியலில் இருந்துதான், கருத்தியலில் இருந்துதான் தமிழ் பாதுகாப்பாக இருக்கிறது. தமிழ் தேசியம் என்கிற அரசியலும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. பூவிலிருந்து காய் என்கிறோம், காயிலிருந்து கனி என்கிறோம். அதை போலத்தான் பூவில்லாமல் காய் இல்லை, காய் இல்லாமல் கனி இல்லை. இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். எப்படி? இந்தியா முழுவதும் சூத்திரர் என்கிற ஒரு வர்ணம் இருக்கிறதே, அது எப்படி? நீங்கள் சொல்லுவதை போல இங்கே வடுக வந்தேரிகளால் தான் தமிழர்கள் வீழ்ந்தார்கள் என்று சொன்னால், தமிழர்களிடையே சாதி பெருகியது என்று சொன்னால், சாதிய முரண்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னால், தெலுங்கர்களால் தான், தெலுங்கு மன்னர்களால் தான், விஜயநகர பேரரசால் தான், கிருஷ்ண தேவராயருக்கு பிறகுதான் இங்கே இந்த சாதிய கட்டமைப்பு வலுப்பெற்றது என்று சொன்னால், தக்கான பீடபூமிக்கு வடக்கே சாதி இருக்கிறதே, அது எப்படி உருவானது? அங்க யாரும் தெலுங்கு போய் படையெடுக்கல. அங்க வடுக வந்தேரிகள் போய் யாரும் அங்க ஆட்சி செய்யல. மகாராஷ்டிராவில் சாதி இருக்கிறதா இல்லையா? சூத்திர வர்ணம் இருக்கிறதா இல்லையா? பார்ப்பனர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? அங்கே எப்படி இந்த வர்ண பகுப்பு பாகுபாடு வந்தது? சாதிய பாகுபாடு எப்படி நிலை பெற்றது? தமிழ்நாட்டை விட ரொம்ப மோசமாக இருக்கிறது. அங்கே திராவிட அரசியல் இல்லை, பெரியார் இல்லை, அங்கே திமுக இல்லை, அங்கே அதிமுக இல்லை. அங்கெல்லாம் எப்படி இந்த சாதிய பாகுபாடுகள் இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகின்றன? காரணம், இந்தியா முழுவதும் அப்போது ஆண்ட மன்னர்கள் தனித்தனியே தமது சாம்ராஜ்யங்களை வைத்திருந்தாலும் அவ்வளவு பேரும் ஆரிய கருத்தியலுக்கு அடிபணிந்து விட்டார்கள், அதற்கு இணங்கி போய்விட்டார்கள். அந்த சனாதனம் என்பது இந்தியா முழுவதும் எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் போனாலும், எத்தனை படையெடுப்புகள் நடந்தாலும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாலும் சனாதனம் சீர்குலையாமல் பார்த்து கொண்டார்கள். இந்த சமூக கட்டமைப்பை சீர்குலைக்காமல் பார்த்து கொண்டார்கள். ராஜராஜன் நம்முடைய தமிழ் மன்னனா இருக்கலாம், ஆனா அந்த ராஜராஜன் தான் பார்ப்பனர்களை அழைத்து கோவிலுக்குள் இருந்த தமிழை தூக்கி வெளியே போட்டுவிட்டு சமஸ்கிருதத்தை ஓத வைத்தவன். நம்முடைய நிலபுலங்களை எல்லாம் பறித்து அவர்களுக்கு கிராமம் கிராமமாக தானம் கொடுத்தவன். அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவன்.
எந்த தமிழ் மன்னனும் நாம் போற்றி கொண்டாடக்கூடிய வகையில் நம்முடைய அரசியலை முன்னெடுத்தவர்கள் இல்லை. ஆரியம் இங்கே பரவுவதற்கு, பார்ப்பனியம் இங்கே வேறு பிடிப்பதற்கு நம்முடைய மூத்தோர்களான அந்த மாமன்னர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். அந்த வரலாற்றை யாரும் மறைக்க முடியாது, பெருமை போற்ற முடியாது, தோளில் வைத்து தூக்கி கொண்டாட முடியாது. அவர்கள் செய்த செயலை நாம் மறந்துவிட முடியாது, மறைத்து விட முடியாது. கோவிலுக்குள்ளே தமிழ்தானே இருந்தது. நம்முடைய பூசாரிகள் வெளியே போய் இன்றைக்கு ஐயங்கார் உள்ளே போய் நிற்பதற்கு யார் காரணம்? இப்படி பேசிக்கொண்டே போகலாம். ஆகவே திராவிடம் என்பது இன்றைக்கு நாம் அதை ஒரு கருத்தியலாக பார்த்தால் மட்டும்தான் அதன் தேவையை புரிந்து கொள்ள முடியும், அதன் வலிமையை புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த களத்திலே அண்ணன் கொள்கை முரசு சத்யராஜ் போன்றவர்கள் இன்றைக்கு உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு இருக்கிற ஆறுதல். கலை உலகத்தில் இன்றைக்கு எவ்வளவு பேருக்கு அந்த புரிதல் இருக்கும்? இருக்காது. அப்படிப்பட்ட உறுதிப்பாடு இருந்ததால் தான் அண்ணன் அறிவுமதி அவர்கள் எவ்வளவோ தமிழக அரசியலில் சாதி அடிப்படையில், மத அடிப்படையில் நெருக்கடிகள் ஏற்பட்ட போதும் பெரியாரிய நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் வழுவக்கூடாது, விலகக்கூடாது என்பதிலே உறுதியாக நின்று களப்பணியாற்றி வருகிறார். வணிக நோக்கம் இருந்தால் சினிமாவில் இன்னும் ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கலாம். அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை, அந்த வருமானம் எனக்கு தேவையில்லை, இனி திரைப்படங்களுக்கு பாடல் எழுத மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு சங்க இலக்கியங்களில் ஆய்வு செய்து தமிழ் சமூகத்தின் பெருமைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை அவர் ஆற்றிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவர் உள்வாங்கி இருக்கிற திராவிட அரசியல் தான், அந்த கருத்தியல் தான். அருமை தோழர்களே, எப்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் இந்திய அளவிலே போராடுகிறோமோ அதை போல திராவிடம் என்கிற கருத்தியலை பாதுகாக்க வேண்டியது திமுகவின் பொறுப்பல்ல, நம்முடைய பொறுப்பு, நாம் ஒவ்வொருவரின் பொறுப்பு, தமிழ் உணர்வுள்ள ஒவ்வொருவரின் பொறுப்பு. அருமை தோழர்களே, அந்த கருத்தோடு இணங்கி போனதால் தான் இன்றைக்கு அண்ணன் தங்கராஜ் புகழேந்தி அவர்கள், அதை சொன்னால் மணிக்கணக்கிலே நீளும். நாங்கள் 5 பேர் ஈழத்துக்கு போனோம். அண்ணன் பிரபாகரன் அவர்களே எழுதி கொடுத்த பெயர்கள் யார் யாரை 2002 முதல் மானுடத்தின் தமிழ்கூடல் நிகழ்ச்சி முதலாக ஏனையின் சாலை திறக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தை இணைக்கிற சாலை, வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணத்தை இணைக்கிற சாலை பல 10 ஆண்டுகளாக மூடி கிடந்தன யுத்தத்தால். திறந்த உடனேயே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் புதுவை ரத்தினதுரை தலைமையிலே. கலை இலக்கிய கழகத்தின் தலைவர் அவர்தான், மிகப்பெரிய பாவலர். அண்ணன் பிரபாகரன் நெஞ்சில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு ஈக போராளி அவர். அவர் தலைமையில் ஒரு நிகழ்ச்சி, மானுடத்தின் தமிழ்கூடல். தமிழ்நாட்டிலிருந்து யார் யாரை அழைப்பது என்று முடிவெடுக்கிறார்கள். அப்போது அவர் திரைத்துறையில் இருந்து புகழேந்தி தங்கராஜ் இயக்குனர், ஓவியர் மருது, எழுத்தாளர் ஜெயபிரகாசம், கவிஞர் இன்குலாப், இந்த 4 பேரை எழுதிட்டு போயிட்டாங்க. அரசியல் தளத்திலிருந்து யாரை அழைக்கிறது? அவருக்கு ஒரு, ஏன்னா அரசியல்னாலே பிரச்சனை. இவரை கூப்பிட்டா அவருக்கு வச்சுவார், அவரை கூப்பிட்டா இவருக்கு வச்சுவார், பிரச்சனை. யாரை கூப்பிடுறது? புதுவை ரத்தினதுரை சொன்னது இது, நானா சொல்லலை, அவரே என்று சொன்னார். நாங்கள் 4 பேரை முடிவு பண்ணிட்டோம். 5வது ஆளா அரசியலிருந்து யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல. வன்னிக்கு போனோம், தலைவர்கிட்ட கேட்டோம். அவர் ஒரு பேப்பரில் எழுதி என் கையில் கொடுத்தார், வெளிப்படையாக சொல்லலை. இந்த பேப்பரை பிரித்து பார்த்தேன், திருமாவளவன் என்று இருந்தது. புதுவை ரத்தினதுரை அவர்களே சொன்னது. அந்த மேடையிலேயே அந்த வீரசிங்க மண்டபம் நினைக்கிறேன், அந்த இடத்திலேயே சொன்னார் அவர். என்னை முதலில் தமிழ் அடையாளத்தோடு அடையாளப்படுத்தியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். இந்த தமிழ்நாடு என்னை சாதி அடையாளத்தோடு பார்த்து கொண்டிருந்த சூழலில் என்னை தமிழ் அடையாளத்தோடு கண்டவர், அடையாளம் கண்டவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். 2002 அங்க போனோம். அப்ப என் கூட வந்தவர் அண்ணன் புகழேந்தி தங்கராஜ். அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நிறைய நேரம் தேவைப்படும். அண்ணன் வெள்ளையன் அவர்களும் அண்ணன் தங்கராஜ் புகழேந்தி அவர்களும் மிக தீவிரமான தமிழ் பற்றாளர்கள், இன உணர்வாளர்கள், தமிழ் ஈழ விடுதலைக்கு தங்களை ஒப்படைத்துக் கொண்ட போராளிகள்.
அப்படிப்பட்ட அந்த போராளிக்கு இன்றைக்கு நினைவேந்தல் நிகழ்வு இங்கே சந்தானம் அவர்கள் சொன்னார் என்று கருதுகிறேன். மணிவண்ணன் அவர்கள் சொன்னார், அரசியல் தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும், அது அவசியமானது, அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள், சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி அண்ணன் வெள்ளையன் அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.